ஆனா அதுக்காக இசைப்பட்ட பாடுதான் அதிகம். இசையோட திறமையும் புத்திசாலித்தனமும் தான் அசோக்க கண்டுபிடிக்க உதவுச்சு. இசை மட்டும் இல்லனா அசோக் நமக்கு கிடைச்சிருக்கவே மாட்டான். இந்த இசையை விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறானே. அதெல்லாம் சரி, மண்டபத்தில் இருந்த அசோக் எப்படி மலைக்கு போய் அங்கிருந்து விழுந்தான்? மாமா, அசோக் ஆல்ரெடி கடத்தி வச்சிருந்தவங்க அவர் இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் கடத்திட்டு போயிட்டாங்க. ஆமாப்பா, இசைதான் அந்த ரவுடிங் இருக்கிற இடத்தை ட்ரேஸ் பண்ணி சொன்னான். இன்ஃபேக்ட் அவ சொன்னதுனால தான் அசோக்கை இந்த நிலைமையில உங்க முன்னாடி கொண்டு வந்து காட்ட முடிஞ்சது. இல்லனா விஷால் வேண்டாம், நீ எதுவும் சொல்லாத. இசை, இன்னைக்கு நீ பண்ணது சாதாரண உதவி இல்லை இசை. நான் இல்லைன்னு நினைச்ச என்னோட பையனை டாக்டர் காப்பாத்தி வச்சிருந்தாங்க. அது தெரிஞ்சப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? ஆனா இப்போ அதை விட பல மடங்கு சந்தோஷமா இருக்கேன். இசை, உன் வயசுக்கு மீறின பக்குவம் எனக்கு இல்லாம போயிடுச்சுமா. அத்தை, என்ன அத்தை இப்படி எல்லாம் பேசாதீங்க அத்தை, ப்ளீஸ். நீங்க தான் அத்தை, நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே. நீங்க உடைஞ்சு போறத எங்களால பார்க்க முடியாது. வஷினி, இந்த அத்தைய மன்னிச்சிடுமா. அத்தை, என்னது நீங்க? அக்கா சொன்ன மாதிரி இந்த குடும்பத்துக்கு எல்லாமே நீங்க தான். தைரியமா இருங்க அத்தை. உங்களுக்கு உங்க பையன் அசோக் கிடைச்சிட்டாரு. இனிமே சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான். ஃபீல் பண்ணாதீங்க அத்தை. அதெல்லாம் சரி, அசோக்குக்கு பதிலா நம்ம வீட்ல யாரு வேற ஒருத்தனை நடிக்க வச்சது? இவன் எதுக்கு நம்மளே பாக்குறான்? அன்னிக்கிட்ட நம்ம பேரை சொல்ல போறானா என்ன? எனக்கு தெரியலக்கா, கொஞ்சம் அமைதியா இருங்க. எங்க அமைதியா இருக்க? என் உடம்பெல்லாம் பதறுது. அதெல்லாம் இன்னும் யாருன்னு தெரியலப்பா. ஆனா அசோக் மண்டபத்துக்கு வந்திருக்கான். அவனை மண்டபத்துல இருந்த யாரோ தான் அடிச்சு கடத்தி இருக்காங்க. அசோக் மட்டும் கண்ணை திறக்கட்டும், அப்ப தெரியும். சுபத்ரா, நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் டாக்டரை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். ஸ்ரீஜா, அவன் மட்டும் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான்னா நம்ம காலிதான். ஐயோ. ஆமா, நீங்க இப்போ எனக்கு சப்போர்ட்டா பேசுறீங்களா இல்ல இசைக்கு சப்போர்ட்டா பேசுறீங்களா? ஆஹா, ஐயோ, அவளுக்கு எப்படி நான் சப்போர்ட் பண்ணுவேன்? உன்னதான் இவங்க கையில சிக்காம தப்பிச்சு போயிடுன்னு சொல்ற. தப்பிச்சு போறதா? நானா? கேவலம் இந்த அசோக்குக்கு பயந்து போய் என்ன மறைச்சுக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு கோழை இல்ல. சரியோ தப்போ எதுவா இருந்தாலும் முகத்துக்கு நேரா ஃபேஸ் பண்ணிதான் எனக்கு பழக்கம். அவன் கண்ணை முழிக்கட்டும், என்ன நடக்குதுன்னு நானும் பாத்துடுறேன். ஸ்ரீஜா, நீ என் பக்கத்துல இருந்து பேசும்போது எனக்கு தைரியமா தான் இருக்கு. ஆனா இங்க இருந்து ஒரு அடி எடுத்து நடந்தா உள்ளுக்குள்ள வெலவெலத்து போடுது தெரியுமா? அசோக் கண்ணை திறந்து நம்மள காட்டி கொடுக்கறானோ இல்லையோ, நீங்க நடந்துக்கிறதையெல்லாம் பார்த்து ஈஸியா நம்ம மேல சந்தேகம் வந்துரும். சுபத்ரா நம்மள ஸ்மெல் பண்ணிட போறாங்க. அப்படியா? ஆமா, முதல்ல நாம இங்க நிக்க வேண்டாம்.
எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு போயிருவோம். ஐயோ, நான் வரல, நீ போ. அக்கா வாங்கன்னு சொல்றல. இப்படி தனியா நின்னு குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தா ஈஸியா டவுட் வந்துரும். பேசாம என் கூட வாங்கக்கா. ஐயோ, வர்ஷினி, அக்கா ஷூ வர்ஷினி, என்ன வர்ஷினி இது? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஏய், அடி வாங்க போற. எனக்கு எதுக்கு இப்ப தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? உன்னை ரொம்ப பயமுறுத்திட்டோமா வர்ஷினி? அப்படி இல்லக்கா, ஸ்டேஜ்ல இருக்கிறவன் நம்ம அசோக் இல்ல நீ சொன்னதும் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருந்தேன். நேரம் ஆக ஆக உன்னையும் ராகவையும் ஸ்டேஜ் பக்கம் பார்க்கவே முடியலையா, நான் ரொம்ப பயந்துட்டேன்க்கா. வர்ஷினி, சாரி வர்ஷினி, என்ன மன்னிச்சிரு. நீ எதுக்குக்கா சாரி எல்லாம் சொல்ற? நீ எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்க. அத்தை இன்னைக்கு உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட பேசினதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அத்தை என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல வர்ஷினி. சரி, அது எல்லாத்தையும் விடு. முதல்ல நீ உன் கண்ணை தொடச்சுக்கோ. இங்க பாரு, இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா இருக்கணும். அதுதான் உனக்கும் நல்லது, உன் வயித்துல வளர்ற உன் குழந்தைக்கும் நல்லது. புரிஞ்சுதா? தைரியமா இரு. என்ன இசை, எங்க வந்துட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான். இசை, விஷாலுக்கும் உனக்கும் நாங்க எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. ஐயோ, ஏன்னா நீங்க எங்களோட வாழ்க்கையே காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. டேய் ராகவ், என்னடா இது புதுசா? இதை நம்ம ஃபேமிலிக்காக தானே பண்ணோம். எதுக்குடா தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? சொல்லு இசை. மித்ரா, அசோக் எப்படி இருக்கா? டாக்டர் என்ன சொன்னாங்க? நீ முதல்ல உட்காரு. உட்காரு, உட்காருமா, உட்காரு, சொல்றேன். என்னாச்சு டாக்டர்? உள்ள டாக்டர் என்ன சொன்னாரு? சுபத்ரா, இத பாரு, நீ முதல்ல ரிலாக்ஸ் ஆகு. நம்ம அசோக் நல்லா இருக்கான். அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ம்? அசோக் நல்லா ஆயிட்டானா? அவன் மட்டும் கண்ணை முடிச்சிட்டானா நம்ம மாட்டோம். ஏங்க ஏங்க, நம்ம புள்ள நல்லா இருக்கானா? கடவுளே, என் வேண்டுதலை நிறைவேத்திட்ட. என் புள்ளைய எனக்கு பத்திரமா திருப்பி கொடுத்துட்ட.